ஹாய் கைஸ், வெல்கம் டு கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம ஃபிஷ் ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். ஃபிஷ் ரூம் டூர்னா நிறைய ஃபிஷஸ் தான் என்கிட்ட பீட்டா ஃபிஷ் மட்டும்தான் இருக்குது. பீட்டா ஃபிஷோட 3 பேட்ச் ஆஃப் ஃப்ரைஸ் இருக்குது. நான் ஒன்று லைனாக காட்டுறேன். ரொம்பலாம் ஃபிஷ் எதிர்பார்க்காதீங்க, ஒரு டீசெண்டான அளவில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து க்ரௌன் டெயில் குட்டிங்க, எல்லோ க்ரௌன் டெயில் குட்டிங்க. இது நிறையா இருந்துச்சு பிறந்தப்போ 400 500ன்ட்டு. அதுக்கடுத்து என்கிட்ட ஃபீடு பற்றாக்குறையால், உணவு பற்றாக்குறையினால என்கிட்ட நிறையா ஃப்ரைஸ் இறந்துருச்சு. நிறையா இல்லை, மேக்ஸிமம் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. சோல்ட் அவுட்னா மொத்தமாக போய் சேர்ந்துருச்சுங்க. கொஞ்சம் ஃப்ரைஸ் தான் என்கிட்ட இருந்துச்சு. ஏன்னா ஹெல்பாய் ஃப்ரைஸ் வேறு அப்போ என்கிட்ட இருந்துச்சு. இதோட 600 700 எண்ணிக்கையில் என்கிட்ட ஹெல்பாய் ஃப்ரைஸ் இருந்துச்சுங்க. ஸோ அது இருந்தனால என்னால் இதுக்கு அவ்வளோவா ஃபீட் கொடுக்க முடியல. பாருங்கள், இது வெறும் 45 to 50 கூட இருக்காது, 45 days தான் இருக்கும். ஆனால் சைஸை பார்த்தீங்களா எவ்வளோ சைஸாக இருக்குன்ட்டு. ஏன்னா இதுக்கு நான் ஃப்ரோசன் ஆர்டிமியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு பிபிஎஸ் வந்து எனக்கு அந்த ஹெல்பாய் குட்டிங்களுக்கே நான் கொடுத்தனால இதுக்கு நான் ஃப்ரோசன் ஆர்டிமியா கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பட் குட்டிங்களும் இருக்குது. இதில் ஃப்ரோசன் ஆர்டிமியா போட்டதுனால என்ன ஆச்சுன்னா, இதில் உள்ள ஆல்ஃபா குட்டிங்க ஃபுல்லாக அந்த ஃப்ரோசன் ஆர்டிமியாவை எடுத்து அது ஃபுல்லாக நல்ல சைஸாக வளர்ந்துருச்சுங்க. கூட இருக்க குட்டிங்களும் சைஸாக வளர்ந்துருச்சு. அதை எடுக்க முடியாத மேக்ஸிமம் குட்டி எல்லாமே செத்து போச்சுங்க. இது மட்டும் தான் இப்போதைக்கு உயிரோட இருக்குது. அதுக்கு அப்படியே அடுத்த டப் பார்த்தீங்கன்னா நான் ப்ரீடிங் போட்டு வச்சுருக்கேன். எல்லோ எஃப்சிசிபி ப்ரீடிங் போட்டிருப்பேன். நேற்றே ஃபீமேல் எக் வச்சிருச்சு, நேரம் ஆச் ஆகிருக்கணும். பட் இது வந்து எக்ஸை ஃபுல்லாக கொஞ்சம் சாப்பிட்ருச்சு. நான் அந்த டயத்தை ப்ரீட் பண்ணிடக்கூடாது. நான் இருக்கிறது மதுரை, வெயில் இங்கே ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் வெயில் டயத்தில் மண்ணில் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம், சக்ஸஸ் ஆகிரும். பட் ஆனாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்தனால ஃபெயிலியர் ஆகலை. ஏன்னா நேற்று வந்து மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் கொடி ஏற்றுனாங்க. ஸோ மழை எப்படின்னு மழை இங்கே அடிச்சு ஊற்றிருச்சு. 2-3 நாளாக கிளைமேட்டு ரொம்ப ஜில்லுன்னு ஆயிடுச்சு இங்கே. ஸோ ப்ரீடிங் எனக்கு வந்து செட் ஆகலை. அடுத்த டைம் தான் பார்க்கணும். அப்படியே பக்கத்தில் பார்த்தா கிரிண்டல்வாம் கல்ச்சர் நான் வச்சுருக்கேன். கிரிண்டல்வாம் கல்ச்சர் வாங்கி செட் பண்ணி 10 days தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நான் நிறையா வச்சுருந்தேன் கிரிண்டல்வாம் கல்ச்சர். ஊடல நான் பீட்டாஸ் ப்ரீடே பண்ணுறதில்ல. ஸோ நிப்பாட்டியிருந்தேன் ப்ரீட் பண்ணுறதை. ஸோ அதனால் நான் வாங்காமல் வச்சுருந்தேன். இப்போ மறுபடியும் நான் வாங்கி நான் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட்ஸில் நம்ம போட்டிருப்போம், நம்ம எப்படி கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே சூடெல்லாம் போட்டிருப்பேன். ஏன்னா எறும்பு தொல்லை இங்கே அதிகமாக இருக்குங்க. எறும்பு பூச்சிங்கன்னா உள்ளே போயிருன்னு சொல்லி சூடு அங்கிட்டு ஓரமாக போட்டு வச்சுருக்கேன். சூடம் போட்டு வச்சாலும் எறும்பு உள்ளே இறங்க மாட்டேது. எனக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. உள்ளே பெடிகிரி பாக்கெட்டும் இருக்கும். அது 3 ரூபா தான் அந்த பெடிகிரி பாக்கெட்டு. அப்படியே அதுக்கு பக்கத்துள்ள டப்பில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரைஸ் இருக்குது. இது என்னென்னா டஸ்ட் அவதார். உங்களுக்கு தெரியும், பிளாக் ஒரு ஃபிஷ்ஷில் ப்ளூ கலர் தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும் அவதார்ஸு. டாட்டட் அவதார் மாதிரி இருக்கும். அதோட குட்டிங்க இதெல்லாம். இது எனக்கு அவ்வளோ ரிசல்ட்டு கொடுக்கலங்க. ரிசல்ட் ஓரளவு தான் எடுத்துச்சு. வெயில் காலத்தில் ஈஸியாக ப்ரீட் பண்ணலாங்க. கண்டிப்பாக நம்ம ப்ரீட் பண்ணலாம். கீழே மண் வச்சு நம்ம ப்ரீட் பண்ணலாம். பட் நான் இதில் வந்து இந்த டேங்க்கில் நான் ப்ரீட் பண்ணேன். இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கில் ப்ரீட் பண்ணேன். ஸோ 50 to 60 ஃப்ரைஸ் தான் இருக்குது. இது வந்து ஹெல்பாய், எல்லோ ஹெல்பாய். டேங்க்கில் உங்களுக்கு கிளியாரிட்டி கேவலமாக இருக்கும். ஆனால் பார்த்துக்குங்க, இந்த ஃபிஷ்ஷை பார்த்துங்க. இதை நான் கடைசியாக டப்பில் ஒரு குட்டி டப்பில் போட்டு காட்டுறேன். இந்த குவாலிட்டி அந்த குவாலிட்டியும் பாருங்கள். 2 ஃபிஷ்ஷுமே சேம் தான். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நான் டப்பில் போட்டு காட்டுறேன். அவ்வளோ எல்லோயிஷாக இருக்கும். அப்படியே மேலே வந்துட்டிங்கன்னா இவங்க தான் அந்த ஹெல்பாய்ஸோட குட்டிங்க. எல்லோ ஹெல்பாய் இல்லை, ரெட் கிளாசிக் ஹெல்பாய். இண்டோ லைன்லேருந்து எடுத்த அந்த ஹெல்பாய்ங்களோட குட்டிங்க. இதுவும் க்ரௌன் டெயில். எனக்கு ஒரு 1 week to 1.5 week தான் டிஃப்ரென்ஸு. க்ரௌன் டெயில் குட்டிங்க ஒரு 45 to 48 தான் இருக்கும் டேஸு. அந்த டேஸ்லேயே அது சைஸ் நல்லா எடுத்துருச்சு ஃப்ரோசன் ஆர்டிமியானால். இது வந்து எப்படியும் ஒரு 40 நாளைக்கு மேலே இருக்கும். பட் 45 தான் இருக்கும். 43 42 44 இந்த டயத்தில் தான் இருக்கும். இதுக்கு நான் டாப் வியூ காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு நான் ஆர்டிமியாஸ் தாங்க போடுறேன். காலைல ஆர்டிமியா, மத்தியானம் இல்லாட்டி ஈவினிங் ஒரு ஆர்டிமியா போடுவேன். அப்படின்னா மொய்னா இப்போ என்கிட்ட கொஞ்சம் நிறையா இருக்குது. ஸோ மொய்னா நான் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து பிளானட் டேங்க் தாங்க. நெக்ஸ்ட்டு பிளானட் டேங்க் பார்ப்போம். பிளானட் டேங்க்லேயே நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் இது ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுத்துருக்கேன். மறக்காமல் பாருங்கள். பிகினர்ஸ் யூஸ் பண்ணுற பிளான்ட்டெல்லாம் நான் அதில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த உள்ள ஒரு ஸ்னெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்னெயில் வந்து 2 நாளாக காணோம். பார்த்தா கீழே விழுந்துருக்கு. அது எறும்பு முச்சிருந்துச்சு. நான் செத்து போச்சுன்னு நினச்சேன். பட் எடுத்து உள்ளே போட்டால் தான் தெரியுது உசுரோட தான் இருந்திருக்கு. இந்த டேங்கில் குட்டி குட்டி ஸ்னெயில் நிறையா வந்துருச்சு. அசோசன் ஸ்னெயில் வாங்கி நான் போட்டேன். பட் அசோசன் ஸ்னெயில் டெத் ஆயிடுச்சு. இல்லைனா இந்த குட்டி குட்டி ஸ்னெயிலாம் வராது. ஷ்ரிம்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லோ ஷ்ரிம்ஸ் இருக்குது. இதில் ரமினோஸ்டெட்ரா, ரோசி பாப் மாதிரி ஒரு வெரைட்டி ஒன்று இருக்கும். எஃப்சிசிபி ஃபீமேல் இருக்கும். அதுபோக ஷ்ரிம்ஸில் வந்து ரெட்டு, பிளாக்கு, க்ரீன் ஒன்று இருக்கும். பட் உள்ளே போய் ஒளிஞ்சிருக்காங்க, அதனால் தெரியல. ஸ்னெயில் ஒன்று தான் இருக்குது. ஆப்பிள் ஸ்னெயில் ஒன்று தான் இருக்குது. இந்த தென்னை மரம் மாதிரி செடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடி கண்டிப்பாக பிகினர் யூஸ் பண்ணலாங்க. அதே மாதிரி இங்கிட்டு இன்னொரு செடி இருக்கும், இந்த ஒல்லியாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த செடி நீங்கள் பிகினர் சூப்பராக யூஸ் பண்ணலாம் அந்த செடியை. இதுக்கு நான் CO2 எதுவுமே கொடுக்குறதில்ல. இன்றைக்கி நான் வாட்டர் சேஞ்ச் கூட நான் இன்னும் பண்ணலை. நைட்டு தான் பண்ணணும். நைட்டு தான் கொஞ்சம் அமைதியாக இருக்கும். ஸோ நைட்டு தான் நான் கொஞ்சம் இதுக்கு வாட்டர் சேஞ்ச் எல்லாம் பண்ணணும். ஸோ பிளானட் டேங்க் பற்றி என்ன பிளான்ஸ் வாங்கலாம், எப்படி செட்டப் பண்ணலாம், என்ன லைட் நீங்கள் எப்படி ஈஸியாக செட்டப் பண்ணலாம்னு சொல்லி ஒரு வீடியோ நான் முன்னாடியே போட்டிருக்கேன். அதோட லிங்க் நான் அந்த வீடியோவோட ஃபஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். மறந்துடாம போய் செக் பண்ணி பார்த்துங்க. பிளானட் டேங்க்ஸ் லவர்ஸு, பிகினர்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த பிளானட் டேங்க் செட் பண்ணி 1.5 மாதம் கூட இருக்காது. ரொம்ப பயங்கரமான ஒரு க்ரோத்து.
குட்டியாக வச்ச பிளான்ஸ் ரொம்ப க்ரோத் இருக்குது. இதுக்கு நான் யூஸ் பண்ணுற மெடிசன் இதுதான் பாருங்கள். நைட்ரஜன் பொட்டாசியம் பஸ்பரேட்டாக இது ஒன்று எழுதியிருக்கு. அதுக்கடுத்து பிளான்ஸ் லைஃப் ஃபுட்டுன்னு சொல்லி 2 இருக்குது. இது 2 தான் நான் யூஸ் பண்ணுறேங்க, மற்ற எதுவும் நான் யூஸ் பண்ணல. இதுக்கடுத்து நம்ம சேல்ஸ் ஸ்டாக்கு நான் எல்லோ கலெக்ஷன் அந்த டப்பாவில் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக நான் கையில் எடுத்து கட்டியிருக்கேன். குவாலிட்டியை பாருங்கள், எல்லோயிஷ் பாருங்கள், எவ்வளோ எல்லோவா எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு குவாலிட்டிலாம் சும்மா நம்மகிட்ட அட்டகாசமாக இருக்கும். டேங்கில் விட்டு காட்டையில் கூட உங்களுக்கு குவாலிட்டி அவ்வளோவா தெரியாது, பிகாஸ் எனக்கு லைட்னிங் சரியில்லை, கேமராவும் சரியில்லை. அந்த ஹெல்பாய் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு, எல்லோ எப்படி இருக்கு பாருங்கள், க்ளீனாக இருக்கா. பட் டேங்கில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, எல்லோ ஹெல்பாய் குவாலிட்டி ஆசமாக இருக்குங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் என்னால் முடிஞ்ச அளவு நான் காட்டியிருக்கேன். இதில் உள்ள ஃபிஷ்ஷஸ் எல்லாமே சேல்ஸ் இருக்குது. வேணுன்றவங்க நான் கீழே என் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் கமெண்ட்ஸில். மறந்துடாமல் உங்களுக்கு ஃபிஷ் எதுவும் வேணும்னா நம்மளை கான்டாக்ட் பண்ணலாங்க. தேங்க்யூ.